ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் தேர்ட் பார்ட்டி நபரோட ப்ராப்ளம் இருக்கா உங்கள் உறவுக்குள்ளே அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். ஓகேவா? ஜென்ரல் ப்ரிடிக்ஷன், கலெக்டிவ் ரீடிங். யாருக்காவது ப்ரைவேட்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் நபரோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம இந்த ரீடிங் பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். இப்போ உங்களோட இந்த லைஃப்பில் இது லவ் லைஃபாக இருக்கலாம், இல்லை மேரேஜ் லைஃபாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டியால் ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த தேர்ட் பார்ட்டி எப்படி இன்வால்வ் ஆகிருக்கு உங்களோட லைஃப்பில், அதோட அந்த கரண்ட் என்ன சுச்சுவேஷன், அந்த இதில் இருக்காங்க, அவங்க என்ன மோட்டிவேஷனில் வந்திருக்காங்க, எப்போ மூவ் ஆன் ஆவாங்களா அவங்க, ஓகேவா? இந்த மாதிரி பல கேள்விகள். உங்கள் யூனியன் திரும்ப ஸ்ட்ராங் ஆகுமா, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி ஒரு சிலர் கண்டிப்பாக அவங்க உங்கள் நபர்கிட்ட ஒரு மணி எனர்ஜிக்காக தான் மோஸ்ட் ஆஃப் தெரியுது. உங்களோட ப்ராப்பர்ட்டி, உங்கள் பர்சன்கிட்ட இருக்க அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி இருக்கிறத அவங்க தன்வசம் படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களோட ஃபஸ்ட் இன்டென்ஷன். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, இது இப்போ சொன்னது மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்காக தெரியுது. இப்போ சொல்கிறது லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்காக. அவங்க சில ஆக்ஷன்ஸ் எப்படின்னா, உங்களோட தேர்ட் பார்ட்டி நபர் ஏஜில் உங்களை விட கொஞ்சம் சின்னவங்களாக இருப்பாங்க. ரொம்ப புத்தி சாமர்த்தியம், அந்த மாதிரி ரொம்ப ஒரு லாஜிக் மைண்ட் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப திறமையாக எப்படி ட்விஸ்ட் பண்ணி எப்படி லாக் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ எப்போ உங்களுக்கு மூவ் ஆன் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா, இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் மூவ் ஆன் பண்ணுவாங்க. ரைட் நவ் அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா, மணி எனர்ஜிக்காக தான் அவங்கள லாக் பண்ணி உங்களோட நபரை அவங்க தன்னோட ஹோல்டிங்கில் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி தெரியுமா? அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்டு, இல்லைனா விடோவாக இருப்பாங்க, இல்லை கணவனை இழந்தவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி தெரியுது அவங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக லைஃப் கோச்சிங் கிளாஸ் முடித்த அந்த ஒரு கேண்டிடேட், அந்த மாணவர் மூலம் உங்களுக்கு இந்த பதிவை தரேன். இது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, அவங்க லைஃப்பில் பிளாக் மேஜிக்ங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்கள நிறைய இடத்துல அவங்கள லாக் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை கொடுத்தது. அப்புறம் அவங்களோட வேலையில், அவங்க இப்போ அப்ராடில் இருக்காங்க, யூகேயில் இருக்காங்க. இப்போ அவங்க அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறதுல சில சிரமங்கள், அவங்களுக்கு அதுக்கான ப்ராஜெக்ட் கிடைக்காம, அந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னா அவங்க அங்கே ஸ்டே பண்ண முடியாது. அவங்க குழந்தை அங்கே ஸ்டடி பண்ணிகிட்ருக்கு, +2 படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க திடீர்னு இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆனாங்கன்னா, இங்கே மெடிக்கல் பண்ணுறது கஷ்டமாயிடும். அவள் அங்கே பண்ணுறது தான் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி பல விதத்திலும், அதுவும் மட்டும் இல்லை, ஃபைனான்ஷியல் இதுவும் அவங்களுக்கு பிளாக் இருந்தது. ஓகேவா? ஃபைனான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருந்தாங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டியில் சில லாஸ்லாம் நடந்திருக்கு. மேற்கொண்டு அவள் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைனில் போயிட்டு ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணி அதுலேயும் நிறைய ஹீலிங்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துக்கு திரும்பினாலும் அவளுக்கு லாக் தான். அவகிட்டேருந்து எனர்ஜி போகுது, மணி போகுது, பட் ரிசல்ட் இல்லை. அவள் ஏற்கனவே அவளுக்கு டிவோஷ்னலாக அவங்க நல்ல ஒரு பெரிய லெவலில் நல்ல அந்த டிவைன் பவரோட
குருமார்களோட அந்த கனெக்டிவிட்டி இருக்குது அவங்களுக்கு, அவங்களோட வழிகாட்டுதல் இருக்குது. இவ்வளோ ஸ்ரத்தையாக அவங்க வந்து நம்மளோட பாரம்பரியமான அந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் கடைப்பிடிச்சு குருமார்களையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்களால இந்த கர்ம வினை அந்த பிளாக் மேஜிக்லேருந்து வெளில வர முடியல. ஓகேவா? ஃபைனலாக அவங்க நம்மளோட கனகம்பட்டி அப்பாவோட அந்த பதிவை பார்த்துட்டு, நம்ம போட்ட பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்கிட்ட கன்சல்டேஷன் வந்தாங்க. உடனே ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டைம் வந்து ஓகேன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் திரும்ப என்ன ஆச்சுன்னா ஒரு 6 மாதம் அவங்க வந்து காண்டாக்டே இல்லை. 6 மந்த்தாக அவங்க யோசனையிலே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்கள இதுக்கு மேலே நம்மளால டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னு லாஸ்ட் மினிட் அந்த டெட் பாயிண்டில் வருவாங்கள்ல, அந்த மாதிரி அவளோட அந்த லொக்கேஷனை விட்டு அவள் வெளியே போகிற அளவுக்கு அவளோட அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அவளுக்கு ரிலேஷன்ஷிப்பில் லாக் வந்துருச்சு, ஃபைனான்ஸில் லாக் இருக்குது, சுற்றி எல்லார் கூடயுமே. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு வந்து திரும்ப என்கிட்ட கனெக்ட் ஆகிட்டு இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் கொடுத்தேன். இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் இவங்களோட கர்ம வினையை சரி பண்ணும், பிளாக் மேஜிக் அப்படிங்கிற இந்த நெகட்டிவிட்டியான அந்த விஷயத்திலிருந்து உங்களை முற்றிலும் பாதுகாக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி உங்களை வந்து பாதுகாக்கும் இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ். ஓகேவா? ஸோ உங்களோட உடல், மனம், ஆன்மா இந்த 3 விஷயத்திலும் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எந்த லெவல் போகணும், உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷனாக நீங்களே டிவைன் பவர் எடுக்கிற அளவுக்கு. நாங்கள் எப்போவுமே குருக்கிட்டேயே நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாம் பண்ணணும் இல்லை. டைரெக்டாக கனெக்டிவிட்டி உங்களுக்கு டிவைன்கிட்டேருந்து இன்னும் நிறைய புரிதல் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது நான் வந்து ரெகுலராக நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, உங்கள் பிரார்த்தனைகள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரார்த்தனைகள், ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு பிரார்த்தனைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலாக சுற்ற தேவையில்லை. ஓகேவா? உங்கள் மனமே ஒரு கோவில் மாதிரி ஆக்கி விட்ருவேன். உங்களை ஒரு ஒளி தீபமாக மாற்றி விட்ருவேன். உங்களுக்குள்ளேயே அந்த பவரை கொண்டு வந்துடுவேன். அதுதான் இந்த லைஃப் கோச்சிங்கோட அற்புதமான விஷயம். இந்த தகவல் உங்களுக்கு தெரியுதுனாலே, இந்த விஷயம் மெசேஜ் உங்களுக்கு வருதுனாலே, டிவைன் உங்களுக்கு அலைன் பண்ணி இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களை ஒரு ஒளி தீபமாக மாற்றுறது தான் இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ். உங்களோட கர்ம வினையை சரி பண்ணது, உங்களுக்கு பிளாக் மேஜிக் அழுத்தத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறது, உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறது. நீங்கள் அடுத்தது என்ன உங்கள் லைஃப்பில் வேணுமோ அந்த விஷயங்களை நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை, எல்லாம் உங்களை தேடி வரும். உங்களை தேடி இந்த எல்லா விஷயங்களும், நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை நோக்கி வரும். நீங்கள் எதையும் தேடி ஒவ்வொரு கோவிலுக்கும் 48 நாள் விரதம் இருக்கிறேன், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பரிகாரம் பண்ணுறேன்னு சுற்ற வேண்டாம். பிளாக் மேஜிக் எடுக்கிறவங்க பிடிக்கிறவங்க பின்னாடிலாம் திரிய வேண்டாம். உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் டிவைன் பவரோட. நீங்களே ஒரு ஒளியாற்றலாக மாறிடுவீங்க. ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு தீபம் மாதிரி தான். அந்த பெண் அந்த இடத்துல மதிக்கப்படணும். அந்த பெண் உயிரோட்டமாக அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் வந்து சிறப்பாக ரன் ஆகும். அந்த கணவனுக்கும் சரி, அந்த குழந்தைகளுக்கும் சரி ஆலமரமாக அவங்க இருப்பாங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு பெண்மையை வந்து நம்ம எல்லாருமே மதிக்கணும், என்கரேஜ் பண்ணணும். 2வது, பெண்கள்கிட்டையும் சில விஷயங்கள், மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்க சில எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி கிடையாது செல்லங்களே. அதுக்கு தான் இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணுறேன். உங்களுக்கு வாழ்வியலை சொல்லித்தருவேன். உங்களோட உடல், மனம், ஆன்மா பேட்டர்னை எப்படி டியூன் பண்ணிக்கணும், எப்படி அதை வச்சுக்கணும், அது எப்படி ஒரு குரு கிட்டேருந்து ஒரு இனிஷியேஷன் வாங்கினதுக்கப்புறமா அது வந்து கண்ட்ரோலுக்கு வரும். நான் சொல்லித்தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த பவரை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற பிரச்சனைக்காக மட்டும் நான் இதை கொடுக்கல. புரிஞ்சிச்சா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். குருச்சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் பிரதிபா. நான் யூகேலேருந்து பேசுகிறேன். நான் ஆக்சுவலி கோவிட்லேருந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸு, என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் நிறைய டிப்ரெஷன் இஷ்யூஸ் இருந்தது. இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லலாம் மாட்டிக்கிட்டு
எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஆக்சுவலி ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன். ஸோ ஆல்வேஸ் நான் எப்போதுமே என்னோட தினம் பூஜைகளை வந்து நான் கண்டிப்பாக அது வந்து ஒரு ரிச்சுவலாக பண்ணுற ஒரு ஆள். அந்த காமாட்சியோட ஒரு வழிகாட்டுதல்லையும் இந்த நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சின்ன வயசுலேருந்து வந்து நான் மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்ததுனால சத்யசாயி பாபா வந்து எனக்கு என்னோட குரு. எல்லா குருமார்களும் வந்து கனெக்டடுன்றது எனக்கு தெரியுது. நம்ம கணக்கம்பட்டி ஐயா சித்தர் அவரோட ஒரு வழிகாட்டுதல் படி தான் நான் வந்து ஹேமா மேமோட சேனல் டிவைன் பாத் 1111 அது என் கண்ணில் பட்டுது. அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கை மாறுச்சு. ஆனால் அதுவும் என்னோட கர்மவினை என்னை எப்படியெல்லாம் துரத்துச்சுன்னு தெரியுங்களா? 6 மாதத்துக்கு முன்னாடி நான் மேமுக்கிட்ட மெசேஜ் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆசிலேஷன்லேயே இருந்தேன் 6 மாதம். என்னால் ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், நிறைய பார்த்துட்டேன். அதனால எனக்கு ஏன் எதுக்கு கொஞ்சம் நம்மளும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸில் இருக்கும்போது ஃபினான்ஷியலாகவும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸு. ஸோ அதுலேயும் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் மேமோட கன்சல்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சது அவங்க நார்மலான ஒரு ஹியூமன் இல்லை அப்படின்றது. எனக்கு வந்து அவங்க குருவாக தான் தெரியுறாங்க. இப்போல்லாம் நான் வந்து அவங்கள மேம்னு கூப்பிடுறதே கிடையாது. ஷீ இஸ் குரு. அவங்களோட ரீடிங்ஸ் எல்லாம் வந்து அம்பாள் வந்து எல்லார் மூலியமாவும் கனெக்ட் பண்ணுவா. அதுல வந்து இவங்க கனெக்ட் பண்ற விதம் இருக்கே, நம்மளோட நம்ம என்ன தப்பு பண்றோம், ஆஸ் அ பர்சனா நம்ம என்ன தப்பு பண்றோம், நம்ம எண்ணங்கள் தான் எல்லாமே. நம்ம எதை வந்து மாத்திக்கணும். எனக்கு அந்த புரிதலை அவங்க கொடுத்தாங்க. என்னை ஒரு டெட்டா இருந்த பர்சனை அலைவாக்குனாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஆனா இந்த 21 நாள் லைஃப் கோச்சிங் அவங்க கிட்ட எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ மாற்றம் எனக்கு லைஃப்ல. லைஃப் ஸ்கில்ஸ் நம்ம சுவாமி கும்பிடுறோம், நம்ம வந்து அதெல்லாம் வந்து செகண்டரி. ஆனா முதல்ல நம்ம என்ன அலைகள், நம்ம என்ன ஓட்டங்கள், நம்ம மனம் உடல், நம்ம உடலுக்கு தேவையான தூக்கம், ஓவர் திங்கிங் தான் என்னோட பெரிய ப்ராப்ளமா இருந்தது. நம்ம ஒரு ப்ராப்ளம்னா அதையே பத்தி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம குரு சொல்ற மாதிரி நம்மளோட ப்ராப்ளத்தை வந்து வெளியில வர்றதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் ஹேமா மேம் வந்து எனக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸர் கோச் பண்ற மாதிரி எனக்கு வந்து கோச் பண்ணாங்க. நிஜமாலுமே இது வந்து வேற யாரும் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரிலாம். குரு ரொம்ப ரொம்ப நன்றி, ஆத்மார்த்தமான நன்றி. இந்த வாய்ஸ் மெசேஜ் எதுக்கு நான் கொடுக்குறேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா நம்மளோட டிவைன் பாத்தை ஃபாலோ பண்ணி ஹேமா குரு கிட்ட வந்து உங்களோட கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நீங்க லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்க லைஃபையே மாத்தும். ஆனா அத வந்து ஒரு ரிச்சுவலா பண்ணேன் நானு. எனக்கு வந்து என்ன சொல்றது, அவங்க கொடுக்குற சின்ன சின்ன ஒரு வாழ்வியல் இதுதானே, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஸ்ரத்தையா பண்ணிட்டு அந்த கான்ஃபிடன்ஸோட பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பனி விலகி கண்டிப்பா என்னோட கணவர்கிட்ட அவ்வளோ சேஞ்சஸ் எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. பட் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சான்னு கேட்டா எல்லாமே படிப்படியா தான் குணமாகும். எதுவுமே வந்து மேஜிக் கிடையாது. ஆனா நம்ம தினம் தினம் வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு 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 இது வேணும் இல்லையா? அந்த ஒரு இது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு நம்ம லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில பயனடைங்க. அவங்கவுங்க குழந்தைங்களுக்கும் இதை சொல்லி கொடுங்க. அடுத்தது என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். குரு கிட்ட அவளுக்கும் வந்து கண்டிப்பா வந்து இனிஷியேஷன் வாங்கணுன்றது என்னோட ஆசை. குரு ரொம்ப நன்றி. என்னோட வார்த்தைகளால சொல்லி இயல முடியாது. தேங்க்யூ.
மோஸ்ட் ஆஃப் அந்த நபர் வந்து உங்கள் நபர் கூட ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து குடும்ப உறுப்பினர்கள், அதாவது அவங்க குடும்பத்திலே யாராச்சும் ஒருத்தர் ஒரு ரிலேட்டிவ்ஸில் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி அவங்க வந்து ஹோல்டு பண்ணுறாங்க, இவங்கள வந்து மூவ் ஆன் பண்ணி இப்போ எப்போ வருவாங்க அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சில பேர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மந்த், ஒரு சிலருக்கு மட்டும் 3 மந்தில் அதோட அந்த இது வந்து லாக் ஆகும். அந்த தேர்ட் பார்ட்டியோட அந்த இது வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அவங்க மூவ் ஆன் ஆகிடுவாங்க. திரும்ப நீங்கள் வந்து ரீயூனியன் பண்ணலாம். உங்கள் நபரோடு நீங்கள் ரீயூனியன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் பீப்புள், நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு இது வந்து இந்த நபர் ஒரு லைஃப் தரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த நபர் உங்களை ஏமாற்றிருக்காங்க. இது ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகுது. இந்த மக்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு கணவனை இழந்தவர்கள், இல்லைனா கணவனை விட்டு பிரிஞ்சவங்க, ஃபீமேல் எனர்ஜி, இப்போ ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க. ஒரு 1 இயராக இல்லைனா ஒரு 3 மந்த்தாக உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு நல்ல சப்போர்ட்டும் இல்லை. அவங்க உங்களை விட்டு விலகியிருக்காங்க. அவங்க திரும்ப ரீயூனியன் ஆவாங்களா, அது மாதிரி உங்களோட எதிர்பார்ப்பு இருக்குது. யூனிவர்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு தகுதியான ஒன்றை தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின சைன், புரிதல் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லைஃப் ஏன் எனக்கு இவ்வளோ ட்ராஜடி ஆச்சு, என் லைஃப் வந்து ஃபஸ்ட் லைஃப் சரியில்லை அப்படின்ட்டு தான் நான் இந்த லைஃப்பை நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணேன். பட் இந்த லைஃப் எனக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது, கேள்விகள் இருக்குது. ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது இந்த தேர்ட் பார்ட்டியை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி லாஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து நடந்த விஷயங்கள், இதிலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கணும். இது திரும்ப திரும்ப அகைன் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ஏஞ்சலே வந்து சொல்லியிருக்கு. ஏஞ்சலோட அந்த கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் வந்து கிறிஸ்டியன் அந்த மாதிரி அந்த இதில் வந்து அதிகமாக தெரியுறீங்க. கிறிஸ்டியானிட்டி அதிகமாக இருக்குது. உங்கள் மைண்டு இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எந்த விஷயத்தில் இருக்குது தெரியுமா? இறைவன்கிட்ட ஃபைட் பண்ணுற விஷயத்தில். இறைவன் கொடுக்குற அந்த சமிக்கையை, சைனை நீங்கள் உணர்ந்து உங்கள் வழியை மாற்றிக்கணும். உங்கள் வழிகளை வந்து சரி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இறைவன் மேலே கோவப்பட்டு இப்படியே பேசிகிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. உங்களோட பாஸ்ட் லைஃப், இப்போது இந்த தேர்ட் பார்ட்டி மூவ் ஆன் ஆவாங்க. பட் இப்போ நீங்கள் திரும்ப அவங்கள ரீயூனியன் பண்ணிங்கன்னா, இது ஒரு சிலருக்கு ரீயூனியன் பண்ணாலும் திரும்ப ஒரு தேர்ட் பார்ட்டி திரும்பவும் இந்த பிரச்சனை உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இதை வந்து லைஃப்பில் வர விடாதீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களை நினச்சி நீங்கள் நிறைய இந்த மாதிரி நெகட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த விஷயத்தை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த நபரோட ரீயூனியன் ஆனாலும் சரி, இல்லை வேற ஒரு நபர் கூட நீங்கள் வந்து திருமணம் உங்கள் வாழ்க்கையை இணைச்சிக்கணும்னு நினச்சாலும் இந்த பிரச்சனை திரும்பவும் உங்களுக்கு அகைன் வரா மாதிரி தெரியுது. ஓகேவா? அது உங்களுக்கு எப்படி வரலாம்னா, அந்த நபருக்கு அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து வரலாம், இல்லைனா அவங்க குடும்பத்துலேருந்தே அவங்க ரிலேட்டிவ்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு அகென்ஸ்டாக வருவாங்க. அது எங்கே போனாலும் விடாது கருப்புன்னுவாங்களா, அந்த மாதிரி. சரியா? அதனால் கொஞ்சம் அவங்கள வந்து ஹீல் பண்ணிக்கணும். நடந்த விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேங்குது மனசு. நடந்த விஷயங்களை ஏற்றுக்கிட்டு சரண்டர் பண்ணுங்கள். டிவைன் கிட்ட சரண்டர் கிடையாது. உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. ஏற்கனவே உங்களுக்கும் சரி, இப்போ இந்த சில பேருக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த நபர் கூட ரொம்ப வந்து வார்த்தை வந்து ரொம்ப வார்த்தை ஜாலம் அதிகம். ஓகேவா? உங்ககிட்ட வந்து சில கோபதாபங்கள் அதிகம். அவங்க வார்த்தை ஜாலத்திலேயே அவங்கள லாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் கோபதாபத்தால் அவங்கள இழந்துட்டீங்க. அப்படி தான் தெரியுது.
ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைனான்ஷியல் ஒரு சப்போர்ட் இல்லை. ஒரு சிலர் சிங்கிள் பேரண்ட் வச்சுருக்கலாம், இல்லைனா வந்து 2 kids அந்த மாதிரி தெரியுது. இப்போ வந்து மூன் பவர் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது, மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உங்களை மெடிடேஷன்லாம் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி நினச்சி திரும்ப ரீயூனியன் பண்ணுவாங்களா அதை நினச்சி எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குன்னு கொடுக்குற சில சைன் கொடுப்பாங்க, எது உனக்கு சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நோக்கி போங்க. இது கண்டிப்பாக கர்மா. நான் அதை தான் சொன்னேன்ல, இந்த கார்டு உள்ளே தான் இருந்துச்சு. நான் இந்த 3 கார்டு வச்சு நான் ப்ரிடிக்ட் பண்ணி அதை தான் சொன்னேன். இது கர்மா ரிலேட்டடாக தெரியுது. இந்த பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு சரியில்லாமல் போனது, இப்போ திரும்ப வந்து இன்னொருத்தரோட வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த லைஃப் வந்து சரியாக இல்லாமல் அவங்க உங்களை ஏமாற்றினது, திரும்ப அவங்க வந்துடுவாங்களான்னு வேறு நினைக்கிறீங்க. இதுதான் பியூட்டியாக இருக்குது. இந்த பெண் மனசு எவ்வளோ அண்டரில் போகுது பாருங்கள். நீங்கள் இவ்வளோ வந்து ஏமாளியாக மக்கு பிள்ளைங்களாக இருக்கிறனால தான் உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், உங்களோட வீக்னஸ் எதுன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அடிக்கிறாங்க. இதிலேருந்து ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கர்மா தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். லைஃப் கோச்சிங் கிளாஸில் கர்மா கிளன்சிங் கிளாஸ் எல்லாமே வந்துடும். அதில் வந்து ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ், கர்மா கிளன்சிங் எல்லாமே கிடைக்கும். சில பேர் வந்து ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க செல்லங்களே. இது ஒரு சில மக்கள் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரீயூனியன் கேட்குறீங்க, திரும்ப உங்கள் நபரோட ரீஜாயின் பண்ணுறதை பற்றி. அவரை ரீஜாயின் பண்ணாலும் திரும்ப கச்சா கச்சா தான், திரும்ப வந்து எலியும் பூனையமாக தான் இருப்பீங்க. ரொம்ப இது வந்து இது நினச்சி நீங்கள் தான் ரொம்ப வந்து ஸ்லீப்லெஸ் நைட், தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுறது, நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னு நினச்சி வருத்தப்பட்டுருக்கீங்க. ஒரு சிலர் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க. சில பேருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இந்த சம்பவம் நடந்ததை நினச்சி அது உங்களோட கனவுல கூட வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அந்த விஷயங்கள். ஓகேவா? இதில் எனக்கு வந்து எப்போ வெற்றி கிடைக்கும், நான் வந்து எப்போது என்னோடய பர்சன் இதெல்லாம் எப்போ சரியாகும், எனக்கு வந்து யூனிவர்ஸ் சைன் கொடுக்குறீங்க, பட் நான் நம்புகிறேன், பட் எனக்கு எப்போ நடத்தி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சிலருக்கு உங்களுக்கு கனவுலையே வந்து இந்த இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு டிவைன் உங்களுக்கு சில சமிக்கைகள் கொடுக்குறாங்க. நீங்கள் சில பேர் கனவு கண்டுட்ருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சைன் கிடச்சிதுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது உங்கள் ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஆதரவு வேணும், உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஆதரவு வேணும். நமக்கும் வந்து சொசைட்டியில் ஒரு பேர் வந்து நல்ல, இந்த பேரை வந்து இவ்வளோ நாள் எடுத்துட்டோம், இப்போ வந்து நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொசைட்டியில் தெரியக்கூடாது. அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. அதனால் உங்கள் ப்ரேயர்லாம் வந்து இன்டென்ஷன் வைக்கிறீங்க. இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சில இதெல்லாம் உங்களுக்கு சைன் தெரியுது, டிவைன் உங்களுக்கு சில சைன்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்த்தை கவனிங்க. ஹெல்த்தில் கூட கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அடிக்கடி பெட் ரெஸ்ட் எடுப்பீங்க, நிறைய கனவுகள் வரும், சைன் கிடைக்கும் உங்களுக்கு பகல் டைம்லேயும் சரி, கான்ஷியஸ்லேயும் சரி, நீங்கள் சப்கான்ஷியஸில் போனாலும் உங்களுக்கு அந்த இது தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமைக்காக சில ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் ஒரு மதர் கேரக்டரில் இருப்பீங்க, அம்மா கேரக்டரில் தான் இருப்பீங்க. இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுல இந்த கலெக்டிவ் செல்லங்கள் மோஸ்ட் ஆஃப் உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றின வருத்தம் நிறைய இருக்குது, ஃப்யூச்சரை பற்றின வருத்தம் இருக்குது. எந்த மாதிரி நபர் நமக்கு வருவாங்க, இது ரீயூனியன் ஆகுமா? சில பேருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பாங்க அந்த நபர், இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நீங்கள் பழகிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்திருக்கலாம், அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க இன்கேஸ் லவ் லைஃப்பில் இருக்கலாம், இல்லைனா திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படி கூட மேபி நடக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் தெரியுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதா? அவங்களுக்கு நடுவில் வேறு ஏதாவது ஒரு உறவு வந்திருப்பாங்க, திரும்ப அவங்க நம்மக்கிட்ட வந்துடுவாங்களா, நமக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா அப்படிலாம் எதிர்பார்க்குறீங்க. இது உங்களோட எதிர்பார்ப்பு, அதில் சோக கீதம் இருக்குது. ஓகேவா? உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் கொஞ்சம் கவனம் வைங்க. அந்த நபர் இப்போ வந்து
உங்களோட இந்த லவ் லைஃப்பில் இருக்கிற பர்சன் லவ் லைஃப்பில் அவர் இருக்க மாட்டார். இது ஒரு சிங்கிள் சைட் லவ் மாதிரி தெரியுது. ஒன் சைட் லவ்னு சொல்லுவாங்கள்ல, அதைத்தான் சொல்ல தெரியாமல் அப்படி சொல்கிறேன். ஒன் சைட் லவ். அவர் ப்ரப்போஸ்லாம் பண்ணுவார், ஆனால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சில பேரோட உங்களோட ஆரா சக்ரா வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, பிளாக்கேஜஸ் இருக்குது, எனர்ஜி லாஸ் பண்ணுறீங்க. உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்க்கணும். உங்களோட ஆரா சக்ராவை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணணும். நீங்கள் குருமார்களுடைய வழிகாட்டுதல், வீட்டில் பெரியவங்களோட ஆலோசனை கேட்கணும். அது மாதிரி உங்களோட கொஞ்சம் ஹையர் செல்ஃபில் இருக்கிறவங்களோட ஆலோசனை கேட்டு அந்த வழிகாட்டுதலின் பேரில் உங்களோட இந்த விஷயங்களை சரி பண்ணிக்கோங்க. இதை சரி பண்ணிங்கன்னா தான் அந்த லைஃப் உங்களுக்கான விஷயமா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சரியா? நான் வந்து இந்த லவ் லைஃப், இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நியூவாக இன்னொரு லைஃப், திரும்ப ஒரு செகண்ட் லைஃப் அமைச்சிக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு உங்களோட ஆராவை செக் பண்ணுங்கள். உங்கள் நபர் எப்படிப்பட்ட நபர், அவர் உங்களுக்கு ஸ்ட்ராங் பாண்டிங் தருவாங்களா, அந்த ஆரா உங்களுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஜாதகத்தெல்லாம் தூக்கின்னு சுற்றாதீங்க. அது வந்து கர்ம வினையை தான் தேடி கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வழி தான் அது. ஓகேவா? இந்த கர்மாவுக்கு இந்த கர்மா தான் மேட்சிங். இதுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி பின்னாடி ஓடிட்டுருக்காதீங்க. ஆஸ்ட்ராலஜி பின்னாடி பார்த்து செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கர்மாவில் தான் போய் மாட்டுவீங்க. ஸோ அந்த கர்ம வினையாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட அந்த கர்மா வினையில் வர்றவங்க உங்களுக்கு லைஃப் பாண்டிங் கரெக்டாக இருக்குமா, உங்களுக்கு மேட்சிங் சரியாக இருக்கா, ஆரா மேட்சிங் தான் பார்க்கணும். நீங்கள் 10 பொருத்தம் சரியாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, 2 பேருக்கும் மனசே ஒத்து போகலை, எளியும் புனையமாக இருப்பாங்க. காலம் ஃபுல்லாக ஒரு எனர்ஜி வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும், ஒரு எனர்ஜி தான் விட்டு கொடுக்கும், இன்னொரு எனர்ஜி அது ஒரு ஸ்டெப் அப்படியே இருக்கும். நான் தான் பெரியவன், எனக்கு கீழே தான் நீ அப்படி சொல்லிட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் டாலரேட் பண்ணலாம், இல்லை ஒரு வருஷத்துக்கு டாலரேட் பண்ணலாம். எல்லா டைமும் வந்து எல்லா நேரமும் டாலரேட் பண்ண முடியாதுல்ல. சில பேர் வந்து டிவைன் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணி உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பண்ணிங்கன்னா வித்தின் 1 இயரில் உங்களுக்கான இந்த புரிதல் கிடைக்கும். உங்கள் நபர் பற்றின ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து திரும்ப அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து ரீயூனியன் நடக்கிறதுக்கு அதுவும் ஸ்டேபிளாக இருப்பாங்க. இல்லைன்னா திரும்ப சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகேவா? ஒரு சில செல்லங்கள் எனக்கு நியாயம் வேணும், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நியாயம் வேண்டும். நீங்கள் ரொம்ப வெல் செட்டில்டாக இருப்பீங்க, ரொம்ப சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தில் கூட இருப்பீங்க, நல்லா, அதாவது எப்படின்னா செல்வ வளம், மணிக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது உங்களுக்கு. ஆனால் மனசு தான் இல்லை, மனசு தான் சரி கிடையாது. லைஃப் அமைஞ்ச லைஃபு சரியில்லை. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு நியாயம். இந்த லைஃப் இதை விட்டு மூவ் ஆன் பண்ணலாமா வேணாமா அப்படிலாம் கேள்வி. நான் இப்போ எடுத்தது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனுக்கு. ஆனால் ரீடிங் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ காண்டாக்டில் இருக்க மாதிரியே தான் வருது. நோ காண்டாக்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி உள்ளே வராங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ளே ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் இணக்கம் இருக்காது. ஒரு சிலர் டிஸ்டன்ஸில் இருப்பீங்க, நோ காண்டாக்டில் தான் போயிருக்கலாம் மேபி. அது நீங்கள் ஒரு சிலர் அதை விட்டுட்டு வெளியே போகணும், எனக்கான நியாயம் வேணும், நான் ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எனக்கு கிடைக்கல, எனக்கு இந்த மாதிரி தொடர்ந்து ஃபெயிலியர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கேள்வி. எனக்கு நியாயம் வேணும், எனக்கான உரிமை வேணும், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க டிவைன் அப்படின்னு சொல்லி உரிமையாக டிவைன்கிட்ட ஆர்கியூமெண்ட் நடக்குது. கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்கிறார். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அவங்க ஒரு டிவைன் எனர்ஜியாக இருப்பாங்க. உங்களோட நீங்கள் போட்ட அந்த விதை வந்து இப்போ வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. டெய்லி உட்காந்து நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா விதை வந்து ஸ்பாயில் ஆகிடும். இப்போ செடி வந்து நீங்கள் போட்ட விதை செடியாகி பூத்துருக்கு. அதோட கனி கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே பொறுமை இல்லாமல் டென்ஷன் ஆகுனீங்கன்னா ஓகேவா, வேறு நோண்டி விட்டிங்கன்னா செடி வீணாக போயிடும். ஓகேவா? அதனால் பாசிட்டிவாக இருங்க.
சில பேருக்கு உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் துணையாக இருக்குது. உங்களோட கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வங்களை வந்து ப்ரே பண்ணுங்கள். காவல் தெய்வங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுவீங்க. அது மாதிரி உங்கள் குலதெய்வம் காவல் தெய்வங்களை கருப்பசாமி அந்த மாதிரி பவர்ஃபுல் காடு நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க. சில பேருக்கு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அவங்க வந்து ஒரு மெயில் கடவுளாக இருக்கலாம், கருப்பசாமி மாதிரி, அப்புறம் வந்து முனீஸ்வரன் மாதிரி, ஓகேவா. சிலருக்கு முருகர் கூட இருக்கலாம். அவரை ப்ரே பண்ணுங்கள். அவருக்கு ஏதோ மனக்குறை இருக்குது. சில பேர் வந்து அவரை கவனிக்கிறதில்ல. அது வந்து அதனால தான் நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க. இவருக்கு இந்த குலதெய்வ வழிபாடு மூதாதையர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க செல்லுங்களே. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லை உங்களுக்கு. ரொம்ப டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங்கு, கோபதாபங்கள் நிறைய வரும் ஒரு சிலருக்கு. உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபார்வர்டாக போங்க, கொஞ்சம் கோபதாபங்களை குறைங்க, உங்கள் நபர் வருவாங்க, ஓகேவா. கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும், கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணணும் சில மக்கள், ஓகேவா. சட்டுன்னு கோவப்படுவீங்க. இப்போ கரெக்டான வழியில் போயிட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கிறீங்க. சில பேர் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து அப்டேட் பண்ணுங்கள். இந்த கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லைஃபு உங்களுக்கு ஒரு அமைதியான லைஃபாக நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு இருக்கீங்க, இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸு, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல் இருக்குது, எல்லாமே சரியாகும், விலகும். அதே மாதிரி லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மேரேஜ் ஆனவங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு சிலர் பீப்புள் மட்டும்தான், ஒரு 25% பீப்புளுக்கு நீங்கள் லவ் லைஃப்பில் இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரேக்கில் இருந்துட்டு திரும்ப இல்லை அந்த நபர்கிட்டயே நீங்கள் வந்து திரும்ப ரீயூனியன் பண்ணுறதுக்கு கரெக்டான வழியில் போயிட்டுருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் முன்கோபியாக இருப்பீங்க நீங்கள். அது உங்களோட தன்மை அந்த மாதிரி இருக்கும். மேஷம், சிம்மம், தனுஷ், ஓகேவா. இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. இந்த ராசிக்காரங்க அதிகமாக இருப்பீங்க, இல்லை லக்னத்தில் இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கும் போது அந்த லைஃப் வந்து நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு பிரச்சனையை உங்ககிட்ட சரி பண்ணுங்கள். ஃபார்வர்டாக போங்க, வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக. ரொம்ப இந்த ரீடிங் பார்க்குற சில மெயில் எனர்ஜி, நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், எல்லாத்துக்கும் நல்லது செய்வீங்க. யாருக்கு என்ன, அதாவது தீர்ப்பு கொடுக்குறதில்ல. உங்களை மாதிரி ஒரு கரெக்டாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் தப்புன்னு சொல்லுவீங்க. தப்புன்னா இதுதான் பனிஷ்மெண்ட்டு, அது ஒரு ரூல், இப்படி தான். இந்த மிஸ்டேக் ஆச்சுன்னா இதுதான் நீங்கள் பண்ணணும். அது மாதிரி தப்பை தட்டி கேட்குறதுலையும் சரி, சரியான கைடன்ஸ் கொடுக்குறதுலையும் சரி உங்களை அடிச்சிக்க முடியாது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், அப்புறம் வந்து போலீஸில் இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு துறையில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு செக்டார், கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் இருக்கலாம். ஒரு சில மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன், சரியா. ஒரு சில மக்கள், சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் ஃபார்வர்டாக போகிறீங்க, உங்களுக்கும் இந்த சில தகுதிகள் இருக்கலாம். நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணும். திரும்ப பேக் ரீயூனியன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓடாதீங்க. அது உங்களுக்கு நிறைய ட்ராஜடி கொடுக்கும். எஸ், ஈகோ அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக தான் இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால் மூவ் ஆன் ஆகிட்டு உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்குங்க. கரெக்டான டிவைன் டைமுக்கு வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. அதுக்கான டைம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சைன் கொடுப்பாங்க ஏஞ்சல்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி டைமிங் வருது அப்படின்னாலே இன்ட்யூஷன் வேலை செய்யும். கொஞ்சம் அதெல்லாம் பாருங்கள். ஏதாவது உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து உங்கள் பர்சன் கூட, உங்களோட கணவர் கூடயோ இல்லைனா உங்களோட லவ்வர் கூடயோ அப்பப்போ கிளாஷ் பண்ணிக்கிறீங்க. நல்லா வெல் செட்டில்டாக இருப்பீங்க, நல்ல ஒரு வேலையில் இருப்பீங்க, பேஷனேட்டான பர்சன் நீங்கள், இயற்கையை ரொம்ப நேசிக்கிற ஆளாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர், ஆழ்மன ரெக்கார்டு இருக்குது செல்லங்களே. இந்த ஆழ்மன ரெக்கார்டு இதெல்லாம் தான் உங்களுக்குள்ள ஒரு சுற்றி நீங்கள் உங்களோட, அது லவ் லைஃப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் சில பேர் வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னாலும் உங்கள் நபர் கூட ஒரு இணக்கமாக போகாததுக்கு காரணமே
உங்களோட ஈகோ, அந்த நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் ஓடின்னு இருக்கு. இது ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் ரெக்கார்டு கூட இதுக்கு காரணமாக இருக்கும். சில பேருக்கு இது செகண்டாக அமைஞ்சதாக இருக்கும். இதுவும் வந்து சரியில்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. சில பேருக்கு உங்கள் நபர் வந்து தீர்க்கமாக ஆலோசனை பண்ணி தான் இந்த முடிவு பண்ணி அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்டாக. ஏன்னா அவரை வந்து ஏமாத்துற மாதிரிலாம் யாரும் பண்ண முடியாது. அவரே ரொம்ப அறிவாளி மாதிரி தான் இருப்பார். கொஞ்சம் உங்களோட மெச்சூரிட்டியும் இருக்கும் அவங்களுக்கு. கரெக்டாக முடிவெடுத்து உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சி மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு கார்மிக் சிச்சுவேஷனில் தான் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து வந்துடணும்னு நினச்சிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. இது ஃபஸ்ட்டே வந்தது ஒரு சில நபருக்கு. ஓகேவா? எஸ். ஓகே செல்லங்களே, இந்த கலெக்டிவ் ரீடிங் வந்து உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. யார் யாருக்கு நான் சொன்ன சுச்சுவேஷன் பொருந்தி இருக்கோ எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. அது உங்களுக்கான மெசேஜாக இருக்காது, வேறு யாருக்கோ வந்த மெசேஜ். ஓகேவா? இந்த சுச்சுவேஷன் எத்தனை சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தரும் இருக்கீங்க. ஸோ இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில விஷயங்களை வந்து இந்த தேர்ட் பார்ட்டி நடுவில் வந்தாங்க, அந்த பர்சனே சரியில்லை. அதாவது உங்களோட கர்மவினையின் காரணமாக தான் அந்த உங்கள் லைஃப்பில் ஒருத்தர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. இது உங்களோட இந்த லவ் லைஃபாக இருந்தாலும் மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சில விஷயங்களை வெளியில் உங்களுக்கு யார் கூட டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த நபர் உங்களுக்கு சரியான ஒரு நபர் தானா? இது புதுசாக நீங்கள் திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்குறதுனாலும் சரி, இந்த விஷயத்தை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் லைஃபுக்கு சேஃப். ஓகேவா? உங்களுக்கு யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர், அது வாட்ஸ்அப் நம்பர். கால் பண்ணால் எடுக்க மாட்டேன் செல்லங்களே. அந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் நபரோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் பேர், அவரோட பேர், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க. ஓகேவா? அதை கொடுத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை சொல்லுவோம். இந்த பர்சனல் ரீடிங் ஃப்ரீ கிடையாது, பே பண்ணி தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? அதனால் ஒரு சில மக்கள் வந்து எனக்கு இதை வந்து சொல்லுங்கள், எனக்கு வந்து கனவுல இது வந்தது அது வந்தது, எனக்கு ரீசன் சொல்லுங்கள், எனக்கு வந்து இது எப்படியாச்சு, எனக்கு இது வந்து ஒரு ரீடிங் போடுங்க அப்படின்னா, அந்த மாதிரி ரீடிங்லாம் நான் போடுறது இல்லை. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எனக்கு அப்ரோச் பண்ணாதீங்க. நான் ஒரு டிவைன் பவர் எடுத்து உங்களுக்கு கொடுத்து நான் அதன் மூலமாக இந்த ரீடிங் மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட பிரச்சனைகள் சரி பண்ணி கொடுக்கறதுக்கான வழிகள் நம்மக்கிட்ட கிடைக்கும். உங்களோட கர்ம வினை சரி பண்ணிக்க முடியும். உங்களோட ஆழ்மன பதிவுகள், நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டு இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணிங்க, குருக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் வந்து சரி பண்ண முடியும். சரண்டரே இல்லாதப்போ இறைவன் வந்து எதுக்கு நின்னா கூட உங்களுக்கு கண்ணு தெரியாது. எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். ஆஸ்ட்ராலஜி பின்னாடி ஓடாதீங்கன்னு சொல்லிட்டேன். பிளாக் மேஜிக்லாம் இருந்ததுன்னா அது பின்னாடியும் ஓடாதீங்கன்ட்டேன். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்ருக்கீங்களா? ஒன்று இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அப்படியே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி காலம் ஃபுல்லாக அப்படி தான் நான் வாழ்வேன், எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா, அது எப்படி வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் நபர் உங்களை டாக்ஸிக் பண்ணாமல் இருக்கிற மாதிரி எப்படி மாற்றிக்கணுங்கிற அந்த வித்தையும் சொல்லி தருவேன். அதுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் வரணும். இன்கேஸ் அந்த மாதிரி லவ் லைஃப் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த லைஃப் எதுக்கு நீங்கள் காலம் ஃபுல்லாக அந்த மாதிரி, இப்போது திருமணம் ஆகியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, பிள்ளைங்க இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து என் லைஃப்பை வந்து இது பண்ணிக்கிறேன், நான் பேர் பண்ணிக்கிறேன், தாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. அவங்களுக்கு எப்படி நான் வந்து சில விஷயங்கள் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஹீலிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது கர்மாவாக இருந்தால் கூட குருக்கிட்ட இனிஷியேஷன் வாங்கி நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது கர்ம வினை உங்களை அழுத்தாது. ஏன்னா நீங்கள் குட் கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரியா? புரிஞ்சுக்கோங்க. இந்த நல்ல விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நடக்கிற டிவைன் கொடுக்குற இந்த பிளஸ்ஸிங்ஸ் எந்த அளவு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து லைஃப் கோச்சிங்லாம் பண்ணி அவங்களோட கர்ம வினையை சரி பண்ணி பிளாக் மேஜிக் பிரச்சனையிலிருந்தும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நிறைய மெடிசன்ஸ் டாக்டர்ஸ் கிட்டலாம் போயிட்டு அவங்கக்கிட்ட
வாங்கி சாப்பிட்ற மெடிசன்னால சைடு எஃபெக்ட் தான், உடம்புல உஷ்ணம் தான் அதிகமாகும், இன்னும் நிறைய சைடு எஃபெக்ட் தான் வரும். பட் உங்களை வந்து இன்றைக்கி நேச்சுரலாக சரி குணப்படுத்திகிட்டு இருக்கேன். நீங்கள் லைஃப் பிரச்சனைக்காக வந்து இனிஷியேஷன் வாங்குறீங்க, ஆனால் உங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள், ஒரு சில மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு யூட்ரஸ் ப்ராப்ளம், ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குது. கணவருக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா கணவன் மனைவியாக அந்த மாதிரி ஒரு இணக்கமாக வாழாமல் எதிரும் புதிருமாக இருக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே ஹீலிங் நடக்குது, ஒருத்தருக்கு மட்டும் நான் பார்க்கல. 2 பேரும், ஒரு குடும்பம் ஒற்றுமை ஆகணும்னா 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த சோல் இவங்களுக்கான சோல் தானா, இந்த சோலோட இவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியுமா, பண்ண முடியும்னா பண்ண முடியும்னு சொல்லுவேன், பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நீ தான் டிசைட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கா, 2வது லைஃப் அமையுமா அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். 2வது லைஃப் நல்லா இருக்குன்னா நீங்கள் இந்த லைஃப்க்கு எப்படி நீங்கள் ஒரு பாதுகாப்போடு வெளியே வரணும், அதை செஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, அந்த சரியான ஒரு அதாவது ஒரு திருமணம் நடக்குது, அந்த வாழ்க்கை பிடிக்கலைன்னா ஒன்று டைவர்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ லைஃப்க்கு போங்க. ஒன்று கணவன் கூடவே இருக்கிறது, மனைவி கூடவே இருந்துக்கிட்டு இன்னொருத்தர் கூட பழக்கம் வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லா இருக்காது செல்லங்களே. அந்த குற்ற உணர்வு நீங்கள் வெளியில் சொல்லலை, வெளியில் யாருக்கும் தெரியலனா கூட அது உள்ளுக்குள்ளே இருக்க உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்திடும், நடப்பினமாக தான் வாழ்வீங்க. சரியா? அந்த பிரிட்டிஷ் கல்ச்சரு, அந்த ஃபாரின் கல்ச்சர் நமக்கு வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி விட்டுட்டானுங்க. இப்போ வந்த அரசியல்வாதிகளும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸ் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் சமுதாய சீர்கேடு நடந்துகிட்ருக்கு. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தான் இன்றைக்கி மெயினாக. யாரும் டேரோட் ரீடிங் போடுறவங்க ஜஸ்ட் ரீடிங் மட்டும் கொடுத்துட்டு நமக்கு என்னப்பா, நம்ம ஒரு 4 ரீடிங் போட்டோமா, அதோட நமக்கு லைக்ஸ் வந்ததா, நமக்கு மணி ஏர்ன் பண்ணோமா, போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த விஷயம், இறைவன் நமக்கு கொடுத்துருக்க இந்த பிளஸ்ஸிங்கை 4 பேருக்கு கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு தீர்மானித்தது. நீங்கள் வந்து அதில் யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ உங்கள் தலைவிதியை மாற்றிக்கிட்டு நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து அவங்களோட சாட்சியம் கொடுக்குறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நிறைய மக்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங் கொடுங்க. நிறைய சோல், இந்த ஆன்மாவை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, நிறைய ஆன்மாக்கள் பிறவியாக எடுக்குது. ஒவ்வொரு பிறவிலையும் ஒரு சான்ஸ், இறைவன் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இந்த டைம் நீ உன்னை வந்து மாற்றிக்கோ, உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, சீக்கிரமாக உன்னோட கர்மவினையை கழிச்சிட்டு என்கிட்ட சீக்கிரமா அப்படி சொல்கிறது தான் பிறவி வருது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் உங்களோட பாஸ்ட் பிறவியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா, இங்கே வந்து அதோட உங்களை சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டியோட அந்த அழுத்தம், உங்களை சுற்றி இருக்க அந்த குடும்பத்தில் இருக்கிறோட அழுத்தம், ஒரு நல்ல பாதையை காட்டாத ஒரு கல்வி தான் உங்கள் கல்வி. அது வந்து ஒரு ரோபோட்டிக்கான கல்வி, செல்ஃபிஷான கல்வி முறையை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அந்த 5 வயசுலேருந்து 15-16 வயசு வரைக்கும் 17 வயசு வரைக்கும் படித்த விஷயமும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பை நடத்துறதுக்கான உங்களோட ஒரு நல்ல மனுஷனாக மாற்றி அதை கொடுக்கல. ஓகேவா? எப்படி செல்ஃபிஷாக வாழணும், எப்படி அடுத்தவங்க வந்து ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போனால் நீ எப்படி வந்து ஜெல்லஸ் ஆகணும், போட்டி பொறாமை, இதைத்தான் கற்றுக் கொடுக்குது அந்த கல்வி. ஓகே, இதெல்லாம் மாற்றணுன்னா சுயசார்பு வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பணும். சுயசார்பு வாழ்க்கை அப்படின்னா ஒன்லி நீங்கள் திங்ஸ் மட்டும்லாம் உற்பத்தி பண்ணி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. வாழ்வியலை நீங்கள் வாழணும். அந்த வாழ்வியல் முறை நம்மளோட கல்ச்சரோட அந்த பேசிக்கை நீங்கள் வந்து டச் பண்ணணும். உங்களை வந்து அற்புதமான ஒரு டிவைன் எனர்ஜியாக மாற்றி கொடுக்குறேன் நான். நீங்கள் உங்களையும் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும், ஹீல் பண்ணிக்க முடியும். உங்களால் ஒரு நல்ல வைப்ரேஷன் அந்த ஃபேமிலியில் ஏற்படும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் குழந்தைகள், கணவன் மனைவி எல்லாருமே நீங்கள் வந்து ஆக்டிவ் ஆகிடுவீங்க. அந்த டிவைன் பவர் எல்லாருமே ஹீல் பண்ணும். அவங்கவுங்க கர்ம வினைக்காக வரீங்க. நான் சொல்லித்தர விஷயங்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தி நல்லா வாங்க. ஓகேவா? சரி, நிறைய பேசியாச்சு. இது நீ நார்மலாக போடுற டாரோட் ரீடிங் மாதிரி இல்லாமல் இதை நான் ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனோடு கொடுக்குறேன். உங்கள் தலைவிதி கர்மாவை மாற்றிக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு.
இது நீங்கள் வெளியில் நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி அப்படியே நிறைய பண்ணுறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு என்னால் எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த மாதிரி போகணுன்னு, ஏன்னா எனக்கு இறைவன் வந்து நீ ரெகுலராக பண்ணுறதை நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் எனக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க. சரியா? அதனால் நான் ஆவரேஜாக நான் வந்து ஆத்மார்த்தமாக பண்ணுறேன். இதை கொண்டு போய் எந்த ஆத்மாவுக்கு சேர்க்கணுமோ அவங்களுக்கு சேர்ப்பாங்க. ஆனால் இதையும் வந்து நீங்கள் 10ஓட 11வது ரீடிங் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்வாப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்கள் தலைவிதியும் இப்படி தான் போயிட்டே இருக்கும். இப்படி தான் இந்த சொசைட்டி வந்து இன்னும் போக போக இப்படி தான் அண்டரில் போகும். இதுதான் விதின்னு நினச்சா இதுதான் கலியுகம் முடியறதுக்கான ஒரு இது. இந்த கலியுகம் எண்டிங் எப்படி இருக்குன்னா, யாரெல்லாம் வந்து டிவைனோட கனெக்டிவாக இருக்கீங்களோ அந்த நல்ல சோல்லாம் வந்து சக்தி யுகத்துக்கு போகும். கலியுகம் முடிஞ்ச உடனே சக்தி யுகம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அங்கே வந்து 3 டைமென்ஷனில் இருக்கிற லோயர் எனர்ஜியில் இருக்கிற பீப்புள் வர முடியாது. 4th டிகிரியில் இருக்கிறவங்கள தான் வர முடியும். அதாவது 4th டைமென்ஷன் சொல்லுவாங்க. குருமார்கள், சித்தர்கள், இவங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் இந்த யுகத்துலேருந்து அந்த யுகத்துக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த லோயர் எனர்ஜி பீப்புள் வந்து சதா சுயநலமாகவும் தன்னையும் அழிச்சிக்கிட்டு இந்த சொசைட்டியும் கெடுத்து விட்டுட்டு போகிறாங்க. பார்த்திங்களா? நிறைய அநியாய அக்கிரமம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வர முடியாது. அவங்கெல்லாம் இந்த கர்ம வினையில் இந்த கலியுகத்தில் அழிவு அவங்களுக்கு நிச்சயம். அவங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறேன், இந்த விஷயம் உங்கள் காதில் விழுந்து இதை நீங்கள் இப்போவே இந்த டைமில் நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிவைன் லைட்டாக ஒரு சித்தர்களுக்குள்ள அந்த குவாலிட்டிஸ் உங்ககிட்ட வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த கர்ம வினை அழுத்தம், இந்த சொசைட்டினால் வரக்கூடிய பாதிப்புகள், இந்த டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வந்து விடுபட முடியும். உங்களை ஒரு பேலன்சிங்காக சமநிலையோடு நீங்கள் வச்சுக்க முடியும். ஓகேவா? சரி, இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிடுச்சு. ஓகே, கவலைப்படாதீங்க. உங்கள் பிரச்சனை ஒரு சால்வ் ஆகும். யாருக்காவது உங்களுக்கு இதை இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. அப்புறம் நீங்கள் கிளாஸ் கற்றுக்கோங்க, லைஃப் கோச்சிங் கிளாஸ். ஓகேவா? சரி, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.